தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு முன்பு நாம் வழக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சுத்திகரிப்பின் பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் முதலாவது செய்ய வேண்டிய ஆராதனையின் முதற்படி, ஆராதனை என்பது இது முழுவதுமே ஆராதனை தான், சரிங்களா? அந்த ஆராதனையின் முதற்படி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை கழுவிக்கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வெண்கல தொட்டி செய்யும்படியாக செய்து அதை ஏற்படுத்தினார். ஏன் மற்றதெல்லாம் பொன்னினால செய்ய சொல்லியிருக்கிறார், பலிபீடத்தையும் வெண்கல தொட்டியும் வெண்கலத்தினால செய்ய சொன்னார்? ஏன் தெரியுமா? வெண்கலம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் எதை குறிக்குதுன்னா, நியாய தீர்ப்பை குறிக்கிறது, ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த வெண்கல தொட்டியில் இருக்கிற தண்ணி பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த வெண்கல தொட்டியில் இருக்கிற தண்ணியிலிருந்து நம்மை கழுவி கொள்ளாவிட்டால் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியாது என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்ய முடியாது? அப்பவே முடியாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் எப்படிப்பட்ட பாதமா? உலைக்களத்தில் பிரகாசமான வெண்கலம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த வெண்கலம் என்பது அது நியாய தீர்ப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்போ அந்த வெண்கல தொட்டியில் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை கழுவலாட்டா அன்னைக்கு அந்த ஆசாரியன் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவான். எப்போயெல்லாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறானோ, தேவ சமூகத்துக்குள்ளே அவன் போகிறானோ, அப்பொழுதெல்லாம் கழுவிக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை கழுவிட்டாரு தான், என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு தான், தப்பு இல்லை, மாற்றம் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஏன் மறுபடியும் நமக்குள்ள வார்த்தைகள் மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, இல்லையா? எண்ணங்களில் மனம் திரும்புதல் இல்லை, சரீரத்தின் கிரியைகளில் மனம் திரும்புதல் இல்லை. காரணம் என்ன அப்படி என்றால், கடந்த காலத்திலே நான் தாயின் கருவிலே இருந்து பிறந்த நாள் முதல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டம் வரைக்கும் கடந்த காலம், அது கடந்த காலம். அந்த காலகட்டங்களில் நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பரிகாரம் செய்து அவருடைய இரத்தத்தினாலே அதை முழுவதுமாய் கழுவி அந்த பாவத்தை இனிமேல் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த பாவத்திலிருந்து தான் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். சரி, இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? எண்ணங்கள்ல நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறேன்? என்ன மாற்றம் இருக்குதா? எண்ணங்கள்ல மாற்றம் இருக்குதா? சொல்லுங்க சகோதரர்களே. பேச்சில் மாற்றம் இருக்குதா? மனம் திரும்புதல் இருக்குதா? இல்லை. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நம்மளை அறியாமலேயே கோவப்பட்டு பேசிடுறோம், நம்மளை அறியாமலேயே பொய் பேசிடுறோம், அப்படி தானே? ஆமாவா இல்லைங்களா? அப்போ எப்படி அது வருது? எப்படி வருது அப்படி என்றால், நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற, இது நிகழ்கால ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட, இப்ப ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இனி ஒரு நாள் நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், அனுதின மனம் திரும்புதலை சொல்லுகிறார். என்னுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து, ஜென்ம எண்ணங்களிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து, செயல்களிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற அனுபவத்தை இங்கே பவுல் சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் நிகழ்காலத்தில் நம்முடைய மனதில், எண்ணங்களிலே, யோசனைகளிலே, வார்த்தைகளிலே, கிரியைகளிலே நாம் அனுதினமும் நமக்குள்ள ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு பகுதியில் நம்மை அழுக்குகள் அடைந்து விடுகிறது. அந்த அழுக்குகளை, அதாவது சரீரத்தில் ஒட்டுற அழுக்க தண்ணியினால் கழுவி சரிப்படுத்திடலாம்.
ஆனா ஜென்ம சுபாவத்துல ஒட்டுற அழுக்க தண்ணினால கழுவவே முடியாது. அதுக்கு எது தேவை? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தேவை. அல்லேலூயா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது அப்படின்னு இருக்குதா, சுத்திகரிக்கிறது இருக்குதா? சுத்திகரித்தது அப்படின்னு சொன்னா கடந்த காலம், சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நிகழ்காலத்துல டெய்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்த சிந்தையோடு வாழணும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அறிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்லி வசனம் சொல்லு. நித்திய ஜீவன் என்றால் பரலோக வாழ்க்கை. சரியா? நித்திய ஜீவன் என்றால் என்னது? பரலோக வாழ்க்கை. இந்த பரலோக வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு வசனம் சொல்லுது. யோவான் 5:39 என்ன சொல்லுது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால். அப்ப வேதத்தை ஆராய்ச்சி பண்ணலாட்டா நித்திய ஜீவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அந்த நித்திய ஜீவன் யார் என்பதை குறித்து அவரே தெளிவுபடுத்துகிறார், என்னை குறித்து. அப்ப அதே யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது, மெய்யான ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவை அறியணும், இயேசு கிறிஸ்துவை அறியணும். அந்த இடத்துல யார் வரல? பரிசுத்த ஆவியானவர். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறியணும். அறிகிற அறிவு வரணும். அறிதல் என்பது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் தண்ணியில முழுகி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆகையினால இயேசு எனக்கு தெரியும், அதுக்கு பேரு இயேசுவை அறிவது கிடையாது. அறிதல் என்பது ஒரு கணவன் மனைவி அன்றாட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொள்றாங்க. பார்த்துருக்கீங்களா? மனைவியினுடைய கேரக்டர் இதுதான், கணவனுடைய கேரக்டர் இதுதான் சொல்லி அறிந்து கொள்றாங்க இல்லையா? கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாரும் புருஷனை புரிஞ்சுக்கிடுவாங்களா? எல்லாரும் மனைவியை புரிஞ்சுக்கிற முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசும்போதும் அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு தான், என் மனைவிக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இப்படி பேசினா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, இப்படி பேசக்கூடாதுங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த சேர்ந்து வாழும்போது, அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைகள் கூட நம்மளோடு சேர்ந்து வாழும்போது அப்பாவுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, அம்மாவுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, அந்த அறிவில் வளருவாங்க. எப்படி நடந்துக்கிட்டா அப்பாவை அம்மாவை சந்தோஷப்படுத்த முடியும், இந்த அறிவில் பிள்ளைகள் வளருகிறார்கள் இல்லையா? இது பிராக்டிக்கலான உண்மை. அதுபோல நாம சும்மா பைபிளை அப்படியே ஒரு கோத்ரூ பண்றதுனால ஆண்டவரை அறிய முடியாது. நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் அப்படின்றதுனால அறிய முடியாது. அறிதல் என்பது அனுபவம். அறிதல் என்பது என்னது? அனுபவம், பிராக்டிஸ். ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். பிதாவை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். பிதாவாகிய தேவன் யார், அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்னிடத்துல, என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன, அவருடைய அனாதி ஆலோசனை என்ன, அனாதி தீர்மானம் என்ன, அதை தேடணும், பைபிளுக்குள்ள தேடணும். பிதாவாகிய தேவனை குறித்த தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்துல எத்தனை பேர்த்த தான் அறியணும்னு சொல்லி இருக்குது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அங்கே யார் போயிட்டா? என்ன ஆனாரு? அங்கே பரிசுத்த ஆவியானவரே வரல. அப்ப யோவான் வந்து பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டாரா? வெரி குட்.
அறிவது, அறிதல். அந்த அறியும்படியான மனக்கண்களை திறந்து விடுகிற வேலையை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த அறிவுக்குள்ளே நம்ம இழுத்து கொண்டு போகிறவர் யாருன்னா ஆவியானவர். அப்ப அந்த இடத்துல அவரையும் தான் நம்ம அறிய வேண்டியது இருக்கிறது. பிதாவையும் அறியணும், இயேசுவையும் அறியணும், ஆவியானவரையும் அறியணும். அப்ப இந்த அறிவு நமக்குள்ள வரணும்னா அனுதினமும் வேதத்தை நாம் ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும், தேட வேண்டும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இந்த ஞானி நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்குள்ள ஒரு நபரை குறித்து திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றார். ஒரு நபரை குறித்து, பல நபர்கள் குறித்து அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட நபரை அதிகமாய் சுட்டி காட்டி கொண்டு வருகிறார். அந்த நபருக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் மூடன் என்ற பெயர் வச்சிருக்கிறார். என்ன பேர்? மூடன் என்ற பெயர் வைத்திருக்கிறார். இந்த மூடன் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி அவனை மூடன் என்று அடையாளம் காண்பது? எதை வைத்து ஒருவனை மூடன் என்று சொல்லுவது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் பார்க்கும்போது தான் நிறைய வசனங்கள் அதுக்கு ஆதாரம் இருக்கு. அப்ப யாருங்க மூடன்? மூடனுடைய கேரக்டர் என்ன? மூடனை எப்படி அடையாளம் காண்பது என்பதற்கு ஒரு 3 வசனத்தை நான் சொல்லிட்டு அந்த மூடனுடைய ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். அடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1:7. எல்லாரும் பைபிளை எடுத்து பிரித்து பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடன் ஞானத்தையும் போதகத்தையும், இந்த இடத்துல 2 காரியத்தை அசட்டை பண்றான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அசட்டை செய்கிறோம் போதகத்தையும். போதகம் என்பது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் போதனை, போதனைக்குரிய புத்தகம். இந்த போதகத்தை யாரெல்லாம் அசட்டை செய்கிறார்களோ, மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப யாரையும் நம்ம மூடனேன்னு சொல்ல தேவையில்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். தேவனுடைய வார்த்தையையும் தேவன் தருகிற ஞானத்தையும் யார் அசட்டை பண்ணுகிறார்களோ, தேவனுடைய போதகத்தையும் தேவனுடைய உபதேசத்தையும் யார் ஒருவர் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களை குறித்து நாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. வேதமே சொல்லுகிறது, ஞானி சொல்லி வச்சிருக்கிறார், தேவனும் அவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் யார் என்று சொல்லுகிறார்? மூடன். அல்லேலூயா. 2வது இந்த மூடனை குறித்த இன்னொரு அடையாளம் 1வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. மூடருக்கு அடுத்து அவருடைய அடையாளம் என்ன இருக்கும்னு சொன்னா, தேவனுடைய காரியத்தில் நிர்விசாரமாய் இருப்பார்கள். மற்ற எல்லா காரியத்திலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மற்ற உலக காரியங்களில், தங்களுடைய குடும்ப காரியங்களில், தங்களுடைய பொறுப்புக்குரிய காரியங்களில் சுறுசுறுப்பாக, வேகமாக, ஞானமாக, புத்தியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், வாசிங்க அந்த வசனத்தை. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அப்ப மூடருடைய இன்னொரு அடையாளம் நிர்விசாரம். தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய ஒழுங்கிலே, தேவனுடைய சட்டத்திலே, தேவனை தொழுது கொள்கிற விஷயத்திலே யாருக்குள்ள எல்லாம் நிர்விசாரம் இருக்கிறதோ அவர்களை மூடர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்த மூடருடைய நிர்விசாரம் அவர்களை என்ன செய்யும்? அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையை செஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அது தன்னுடைய வேலையை செஞ்சிடும். மூடத்தனத்தில் இருந்தோன்னு சொன்னால், நிர்விசாரிகளாக இருந்தோன்னு சொன்னால், அந்த நிர்விசாரமே உங்களை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். 3வது அடையாளம் வேகமாக வாசிப்போம். 10வது அதிகாரம் 8வது வசனம். 3வது அடையாளம், ஒரு மூடனுக்குரிய அடையாளத்தை பார்த்துட்டு வர்றோம். 3வது அடையாளம், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகள் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளை என்று இருக்கிறது, கற்பனை என்று இருக்கிறது,
பிரமாணம் என்று இருக்கிறது, வார்த்தைகள் என்று இருக்கிறது, சட்டம் என்று இருக்கிறது, நியாயம் என்று இருக்கிறது, நியாயப்பிரமாணம் என்று இருக்கிறது. இப்படி பல அடைமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே எதைத்தான் குறிக்குது? வார்த்தை, தேவன் அருளிய வார்த்தையை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ வாசிங்க. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை, எனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், என்னோடு தான் பேசுகிறார், என்னைத்தான் உணர்த்துகிறார், என்னைத்தான் கடிந்து கொள்ளுகிறார், என்னைத்தான் அவர் பலப்படுத்துகிறார், என்னோடு தான் பேசுகிறார் என்ற உணர்வு ஞானமுள்ளவர்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஞானமுள்ளவர்கள் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யாரா? மூடனுக்கு இன்னொரு அடையாளம் என்னது? அழைப்பிக்கிட்டே திரிகிறது. சோத்திரம். பைபிள் படிக்க மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம். சோத்திரம். மாறாக யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். காதை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிடுவோம். யார் நம்மளை குறித்து என்ன பேசுகிறாங்க, அவங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க, இவங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, இப்படியே ஊரெல்லாம் அதை காதை தீட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிற வேலையாக இருக்கும். அல்லேலூயா. இவர்கள் யார் அப்படின்னா அலப்புகிறவர்கள். அலப்புகிறவர்னா என்னது? அலப்புறதுன்னா என்னங்க? பொதுவாக நம்ம சொல்லுங்க, நம்ம பாஷையில் அலப்புறதுன்னா என்னது? உண்மையை ஒத்துக்கொள்ளாமல், அது அப்படி இல்லை, இது எப்படி தான், இது இப்படி இல்லை, அது அப்படித்தான் அப்படின்னு பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? தான் செய்த தவற ஏற்றுக்கொள்ளாம, ஒத்துக்கொள்ளாம, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? அவர்களுக்கு பேர் தான் என்னது? மூடன். அலப்புகிற மூடன். ஆதாமிட்ட கேள்வி கேட்டார் ஆண்டவர். விலக்கி வைத்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோன்னா ஆமான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே, நான் அந்த கனியை புசிச்சு, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொன்னபடியே நான் என்ன செஞ்சிட்டேன், நீங்கள் அந்த கட்டளையை மீறி, நீங்கள் சொன்ன வார்த்தையை மீறி நான் என்ன செஞ்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும். ஆனால் மாறாக அவன் என்ன அழப்புனா, நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இதான் பதில். அப்போ இன்னைக்கு நிறைய பேர், நம்மள நிறைய பேர் அலப்புறமா இல்லையா? அலப்புறீங்களா இல்லையா? உள்ளதை இல்லதை அதற்கு மேல் மிஞ்சினது பாவம். உள்ளதை உள்ளபடி பேசுறதுனால தப்பே இல்லை, ஸ்தோத்திரம். ஆனால் அதை மாற்றி மறைக்கிறதுக்காக நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அலப்புகிற மூடன். இன்னைக்கு நிறைய வீடுகளில், நிறைய குடும்பங்களில் வீட்டுக்குள்ளேயே அலப்புற வேலை நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது. இதை நீங்களே, இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த வசனத்தையெல்லாம் மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறணும். நாளை பின்ன ஏதாவது அலப்பி பேசுனீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், நீங்கள் யார், என்ன நடக்கும் உங்களுக்கு. அலப்புகிற மூடனுக்கு என்ன நடக்கும்? வாசிங்க அந்த வசனத்தை. என்ன செய்வான்? நிமிர்ந்து நிற்க முடியாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீ அலப்புகிற மூடனா இருந்தா நீ எந்திரிக்கவே முடியாது, நீ விழுந்தே போயிடுவ. தெய்வீக வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நிமிர்ந்து இருந்து பயணிக்கவே முடியாது, விழுந்தே போயிடுவேன். ஆனால் நீதிமானா இருந்தால் எத்தனை தடவை யாரும் தடுக்கி விட்டு கீழே விழுந்தா கூட, சறுக்கி விட்டு கீழே விழுந்தா கூட, தட்டி விட்டு கீழே விழுந்தா கூட நீதிமானை கர்த்தர் எழுந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் தானாக ஒரு அலப்புவாயனாக இருந்தீங்கன்னா நீங்க விழுந்தே போவீங்க, ஒரு நாள் எழுந்திருச்சு நிற்கவே முடியாது. சரி, இப்போ இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம பார்த்துட்டு முடிப்போம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? ஆவியிலே உண்டாகிற குற்றம், மூடனுடைய ஆவியிலே காணப்படுகிற குற்றம். மூடன் பாவத்தை குறித்து என்ன செய்யறான்? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க வீட்டுக்கு தானே போறான், அவங்க வீட்டில் தானே சாப்பிட்றோம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய போறது, நம்மளை எதுவுமே தொட முடியாதுங்க, நம்மளை எதுவுமே பாதிக்காதுங்க அப்படின்னு சொன்னா, இங்க நான் சொல்லலை, இந்த வசனம் சொல்லுது, மூடன் பாவத்தை குறித்து பரியாசம் பண்றான். வேதம் சொல்லுது பாவத்துக்கு விலகி ஓடணும்னு சொல்லுது. ஆனா மூடன் என்ன சொல்றான்? அது நம்மளை என்ன செய்ய போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது, அதை பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னதுங்க? மூடன்.
மூடன் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். நீதிமான்களுக்குள்ளே தயவு பெருகும். பரலிலியா சொல்லுவோமா? ஆத்துமாவில் உண்டாகிறதான குற்றம் 12வது அதிகாரம் 23வது வசனம். 12:23. விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடனுடைய இருதயமோ மதியீனத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நல்ல வார்த்தையை பேசினாலும், நீங்கள் எப்படி பேசினாலும், உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தினுடைய மதியீனத்தை காமிச்சு கொடுத்துரும். வரலிலியா சொல்லுவோமா? மூடன் எதை பிரசித்தப்படுத்துவான்? மதியீனத்தை பிரசித்தப்படுத்துவான். அப்போ தெளிவான வார்த்தையை யார் பேசுவாங்க? ஞானிகள் பேசுவார்கள். சத்தியத்தை யார் பேசுவார்கள்? ஞானிகள் பேசுவார்கள். உண்மையை யார் பேசுவாங்க? ஞானமுள்ளவர்கள் பேசுவார்கள். உத்தமமானதை யார் பேசுவாங்க? ஞானமுள்ளவர்கள் பேசுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ மூடனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வரும்? இந்த வசனத்தின் அடிப்படையில் மதியீனம். அடுத்து சரீரத்தை குறித்த குற்றம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். தீவினை செய்வது என்னது? நான் சும்மா தான் அப்படி பேசுனேங்க, நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே. நான் சும்மா தான் அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன், இப்படி சண்டை வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. விளையாட்டுக்கு பண்ணுனேங்க, சும்மா சொன்னேங்க. என்ன சும்மா? வாழ்நாள் முழுசும் வாழ்க்கையே சும்மாவே போயிடும். வாழ்நாள் முழுசும் எப்படி போயிடும்? சும்மாவே போயிடும். விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாடாதீங்க. யார் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? விளையாட்டுத்தனமாக பேசவே கூடாது. விளையாட்டு தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கு, விளையாட்டு வினையாகும். ரொம்ப விளையாடக்கூடாது. விளையாட்டுல 2 வகை இருக்குது. ஜாலியாக விளையாடுறது ஒன்று இருக்குது, விளையாட்டுக்காக விளையாடுறேன்ற ஒன்று இருக்குது இல்லையா? அதுதான் வினையை கொண்டு வரும். ஆக இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. எந்த ஒரு காரியத்தையும் விளையாட்டுத்தனமாக பண்ணாதீங்க, உங்களுடைய மூடத்தனம் அங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் இந்த மூடர்களை பார்த்து நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க, மூடத்தனமாக இப்படி பண்ணுறீங்க, ஏங்க அப்படி மூடத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க மூடத்தனமாக இப்படி தீவனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி நேரடியாக உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க. உங்கள் முகத்தை பார்ப்பாங்க, உங்களுக்குள்ளே எவ்வளோ மூடத்தனம் இருக்கிறது, எவ்வளோ தீவனை செய்கிறீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்கன்றது பார்ப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. உங்ககிட்ட நல்லா பேசிக்கிடுவாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் என்ன முத்திரை போட்டு வச்சிருப்பாங்க? சரியான மூடன். ஆவியில மூடன், ஆத்துமாவில் மூடன், சரீரத்திலையும் மூடன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம பாவத்தை குறித்து விளையாட்டுத்தனமாக பரியாசம் பண்ணக்கூடாது, அற்பமாக நினச்சி ஓடக்கூடாது, பாவத்தை பரியாசம் பண்ணக்கூடாது. அடுத்து ஆத்துமாவில் நமக்குள்ள என்ன வரக்கூடாது? மதியீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. சரீரத்தில் மற்றவர்களுக்கு விரோதமாய் தீவனை செய்து விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மதியீனம் உள்ளவர்கள், மூடர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். நாம் ஞானியா இருக்கணும்னா, அறிவுள்ளவர்களா இருக்கணும்னா, தெளிவுள்ளவர்களா இருக்கணும்னா கர்த்தருக்கு மட்டும் பயந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.